சரி இப்போ நீங்க சொல்லிட்டீங்க 2 நாள் 1 வீக்ல நான் ஆஃபீஸ் போலான்னு. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கல்ல, பிசியோ எல்லாம் பண்ணணும்னு. நான் இப்போ எண்டோஸ்கோபி பண்ணாலும் பிசியோ பண்ணணுமா? அம்மா எண்டோஸ்கோபி வேற, பிசியோ வேற. உன்னோட உடம்புல முதுகுத்தண்ட சுத்தி இருக்கிற மசில்ஸ்ல ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால முதுகுத்தண்டுல பிரச்சனை வந்திருக்கு. புரியுது இல்லையா? அப்போ வந்த பிரச்சனைய தானே நான் சரி பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரென்த் நான் குடுக்கல இல்லையா? ஸ்ட்ரென்த்த நீ தான் பிசியோ மூலியமா கொண்டு வரணும். அது சொல்லப்போனா பிசியோன்ற வார்த்தை தப்பு. பிசியோ சொல்லிக் குடுக்குற எக்சர்சைஸ்ன்றது தான் கரெக்ட்டான வார்த்தை. அந்த எக்சர்சைஸ நீங்க முன்னாடியே பண்ணியிருந்து, உடம்ப பாஸ்சரையோ, அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கையோ நீங்க ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா, என்கிட்ட வந்திருக்கவே போறதில்ல. இதுக்கு அப்புறமும் அத பண்ணலன்னா, முதுகுத்தண்டுல 20, 22 ஜவ்வு இருக்கு. ஒரு ஜவ்வ சுத்தி பிரச்சனை ஆயிடுச்சு. நான் பண்ணிட்டேன். அடுத்த ஜவ்வு சுத்தி பிரச்சனை ஆகும்போது திரும்பி என்கிட்டயும் வரலாம், இல்ல என்னோட நண்பர்கள் கிட்டயும் போலாம். எப்ப பாரு முதுகுத்தண்டுல இருக்க ஜவ்வு பின்னாடியே நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கை வீணா போயிடும். அத தவிர்க்கிறதுக்கு தான் எக்சர்சைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன டைப் ஆஃப் சர்ஜரி, இந்த சர்ஜரியா, அந்த சர்ஜரியா அதெல்லாம் கிடையாது. பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, எல்லா பிரச்சனையுமே இட்ஸ் ஆஃப் 2 டைப்ஸ். காரணம் 1, காரியம் 1. காரணம் ஏன் வந்துச்சு? மசில் ஸ்ட்ரென்த் இல்ல. காரியம் டிஸ்க் வெளியில வந்துருச்சு. டிஸ்க் வெளியில வந்தத நான் சரி பண்ணி குடுக்குறேன். காரணமான மசில் ஸ்ட்ரென்த் இல்லாதத நீங்க தான் சரி பண்ணணும். அத எப்படி சரி பண்ணணும்? எக்சர்சைஸ் மூலியமா தான் சரி பண்ணணும். அந்த எக்சர்சைஸ பிசியோதெரபி சொல்லிக் குடுப்பாங்க. எவ்வளோ நாள் சார்? எத்தன நாளைக்கு சாப்பிடுவ நீ? சார் லைஃப் லாங் சாப்பிடுவேன். அவ்வளோதான் லைஃப் லாங்.